விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை ஆணையம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததை அடுத்து தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. தற்போது வரை 34 பேர் விஷச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்துள்ளனர். சிலரின் உடல்கள் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு தொடர்ந்து அதிரடி உத்தரவுகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. விஷச்சாராயத்தால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த வண்ணம் இருப்பதால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க போதிய வசதிகள் அங்கு இருப்பதையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி தற்போது வரை 34 பேர் உயிரிழந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு தற்போது பாதிக்கப்பட்டவங்களோட நிலை என்னவா இருக்கு? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை விவரங்கள் என்னென்ன? முழு விவரம். பிரியதர்ஷினி, நாம் தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கின்றோம். இங்கு நேற்று 19 பேர் இங்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்ததிலே 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 16 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதில் 4 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அதில் 2 கவலைக்கிடமாக இருக்கின்றார். இந்த நிலையிலே 3 பேர் நேற்று மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை கொண்டு வரப்பட்ட நோயாளிகளில் 3 பேர் 1 மணி நேரத்திலே அவர் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் குறாய்வுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நள்ளிரவு 2 மணிக்கு மேல் தமிழக காவல்துறையினருடைய அறிவுறுத்தலின்படி அந்த 3 பேருடைய உடல் இங்கு உடல் குறாய்வு செய்ய வேண்டாம் என்று கூறி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது புதிய நடைமுறையாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற சர்ச்சையான மரணங்கள் ஏற்படும் போது ஜிப்மர் மருத்துவமனைக்குத்தான் அதை பரிந்துரை செய்வார்கள். இது அந்தந்த மாநில அரசுகள் பரிந்துரை செய்வது வழக்கம். தற்போது இங்கு உயிரிழந்த 3 பேரையும் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இது குறித்து நாம் மனித உரிமை ஆர்வலர் திரு சுகுமார் நம்மிடம் இருக்கின்றார். நம்மளோட கேட்போம். அதாவது இந்த ஜிப்மர்ல சிகிச்சையில் இருந்து உயிரிழந்த 3 பேருடைய உடலை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு போனது சரியான நடவடிக்கை பாக்குறீங்க நீங்க? இது தவறு சொன்னாலும் ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் இறந்தால் அந்த மருத்துவமனையில் தான் உடற்கூறாய்வு பண்ணணும். ஒருவேளை உயர்நீதிமன்றமோ இல்லை அரசோ முடிவெடுத்து வேறு மருத்துவமனையிலே பல்வேறு மருத்துவமனை சார்ந்த மருத்துவர் அடங்கிய குழுவினர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு உத்தரவு போட வேண்டும், இல்லை நீதிமன்ற உத்தரவு பெற வேண்டும். ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரையிலே இந்தியாவிலேயே மிக முக்கியமான மருத்துவமனை. பல்வேறு பிரச்சனைக்குரிய உடல்கள் மீது உடற்கூறாய்வுடன் நடந்து உண்மையில் வெளிக்கொண்டு வரப்பட்ட மருத்துவமனை இது. இங்கிருந்து உடற்கூறாய்வுக்காக அதுவும் நள்ளிரவில் உடல்கள் எடுத்துச் சென்றது பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக உடல் என்பது ஒரு ஆதாரம், ஒரு வழக்கினுடைய ஆதாரம். அந்த ஆதாரத்தை அழிப்பதற்கு இங்கிருந்து கொண்டு செல்லும் போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த வகையில் இந்த உடலை இங்கிருந்து எடுத்து செல்வது என்பது கண்டிக்கத்தக்கது. ஜிப்மர் மருத்துவமனையில் மிகச்சிறந்த தடை அறிவியல் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மிக உயர்ந்த உபகரணங்கள் இருக்கிறது. இந்த மருத்துவமனையை யாருடைய செல்வாக்கும் செலுத்த முடியாது. அந்த வகையில் ஜிப்மர் மருத்துவமனையிலேயே இந்த உடற்கூறாய்வு நடத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளில் வந்து குறாய்வு நடத்தணும் சொல்லிருக்கீங்க. அது போன்ற ஏதாவது ஒரு வழக்குகளை சொல்ல முடியுமா உங்களால? வழக்குகளை பார்த்திருக்கிறேன். உயர்நீதிமன்றம் தமிழ்நாடோ அல்ல புதுச்சேரியோ ஏதாவது சந்தேகம் எழுந்தால் ஜிப்மர் மருத்துவமனையிலே உடற்கூறாய்வு பண்ண சொல்லித்தான் உத்தரவிடுவார்கள். அண்மையிலே கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இறந்த வழக்கிலும் கூட ஜிப்மர் மருத்துவர் அடங்கிய குழுதான் அந்த உடற்கூறாவை செய்தார்கள். இது ஒரு முக்கியமான நடைமுறை. புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலைய மரணங்களிலே கூட அரசு மருத்துவமனையில் உடற்கூறு செய்யாமல் ஜிப்மரில் தான் செய்திருக்கிறார்கள். நேற்று சில தினங்களுக்கு முன்னர் காரைக்காலிலே ஒரு சிறைவாசி இறந்த வழக்கிலும் கூட ஜிப்மரில் தான் உடற்கூறாய்வு நடந்தது. அதாவது உடற்கூறாய்வுக்கு அவருடைய உறவினருடைய அவர்கள் எந்த மருத்துவமனையில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்களோ அதை செய்ய வேண்டும் என்று. இதில் அந்த மாதிரி ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்குமா என்று உங்களுக்கு தெரிய வருகிறதா? இல்லை, பொதுவான நடைமுறை ஒரு மருத்துவமனையில்
ஒரு நோயாளி அனுமதிக்கப்பட்டு இறந்து விட்டார், அதுவும் இதுபோல கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து விட்டார் என்று சொன்னால் அதில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்து விட்டாலே அந்த மருத்துவமனையில் தான் உடற்கூறாய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் அதை கண்காணிக்க வேண்டும், அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முன்னிலே கூட உடற்கூறாய்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழக காவல்துறை இப்படி ஒரு வினோதமான முடிவு எடுத்திருப்பது தவறானது. கண்டிப்பாக. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. மத்திய அரசுடைய நிறுவனமான ஜிப்மரில் பல்வேறு வசதிகள் இருந்து கூட அந்த 3 பேருடைய உடல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு உரிய விளக்கத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சொல்ல வேண்டும். ஜிப்மரில் உயிரிழந்த உடல்கள் அப்படிங்கறது அங்க உடற்கூறாய்வு செய்யப்படாம வேறு மாற்று மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுறது அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதுக்கு மருத்துவ வட்டாரங்கள் உரிய விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா உறவினர்களோட அனுமதியோட தான் இந்த மாற்று மருத்துவமனைக்கு உடல்கள் கொண்டு செல்லப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான். அடுத்ததாக மோகன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், நீங்க முன்னாடி குறிப்பிட்டீங்க கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதாவது இதை தவிர்த்திருந்தா இது நடந்திருக்காது, இதை தவிர்த்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு அடுத்தடுத்து அலட்சிய போக்கே காரணமா சொல்லப்படுது. இப்ப இந்த அலட்சிய போக்குனால கிட்டத்தட்ட 34 உயிர்கள் பறிப்போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பலரோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் தொடங்கியது முதலே பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கு, குற்றச்சாட்டுகளும் இருக்கும். பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அந்த விவரம் பத்தி சொல்லுங்க. பிரதேசம் அதான் அந்த 11 to 11 இந்த 12 மணி நேர இடைவெளியில தான் எல்லாமே நடந்திருக்கு. அதை மீண்டும் ஒரு தடவை நினைவு கூறலான் இருக்கு. அதாவது அந்த 11 மணிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணிக்கு பிரவீன் முதலில் அந்த சாராயத்தை குடிக்கிறாரு. அதன் பிறகு 12:30 மணி அளவில் உடல் உபாதை, 1 மணி அளவில் மருத்துவமனைக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அரசு மருத்துவமனையில 1 மணிக்கு மீண்டும் திருப்பி அனுப்புறாங்க. மீண்டும் காலை 6 மணிக்கு அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போய் அங்க அனுமதிக்கப்படுறாரு. இதுக்கு நடுவில் அதிகாலை 2 மணி புதன்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் அவரது உறவினர் சுரேஷ் சாராயத்தை குடிக்கிறாரு. அவருக்கும் ஒரு 6 மணி அளவில் ஏற்பட்டதுனால அரசு மருத்துவமனையில ஏற்கனவே மது அறிந்திருக்கிறதுனால சிகிச்சை அளிக்க முடியாது அப்படின்னு பிரவீனை திருப்பி அனுப்பிட்டதுனால இவரை முன்கூட்டியே தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில 7 மணிக்கு சுரேஷ் உயிரிழக்கிறாரு. அதன் தொடர்ச்சியா அடுத்த 1 மணி நேரத்தில் 8 மணிக்கு அரசு மருத்துவமனையில உயிரிழக்கிறாரு பிரவீன். இந்த சம்பவத்துல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த விவகாரம் 10 மணிக்கு மேலாகத்தான் ஊடகங்கள்ல வெளியாகுது. இது மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிய போயிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுல எந்தெந்த இடத்துல அலட்சியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசு மருத்துவமனைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அழைத்து வரும்போது அவர் மது அருந்தி இருக்கிறார் அல்லது என்ன அருந்தி இருக்கிறார், உறவினர்கள் கூறியிருக்காங்க சாராயம் குடிச்சிருக்கிறாருன்னு. அப்போ அது சாராயம் அப்படின்னாக்கா அதில் விஷம் ஏதும் கலந்து இருக்கிறதா அப்படிங்கறத அங்க பணியில இருந்த அரசு மருத்துவர் உடனடியாக அதை ஆய்வு பண்ணியிருக்கணும். அது தவிர்த்து அது குறித்து அவரது உயர் அதிகாரியான டீனுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். இப்படி அவர் 2 விஷயம் அங்க நடந்ததா அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதே போல ஒரு நபர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுறாரு. மீண்டும் காலை 6 மணிக்கு அவருக்கு அங்கே அனுமதிக்கப்படுறாரு சிகிச்சைக்காக. அனுமதிக்கப்பட்ட நபர் 8 மணிக்கு உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா எந்த ஒரு நபரும் இது போன்ற அரசு மருத்துவமனையில உயிரிழந்தா அது காவல்துறை பதிவேட்டில் குறிப்பிட்டிருக்கணும். அப்போ அந்த அரசு மருத்துவமனையில பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இந்த மரணம் பதிவு செய்யப்பட்டதா, அந்த அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட மரணம் சாராயத்தினால் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது உயர் அதிகாரியான மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பிக்கு தெரியப்படுத்தினாங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கு. இதுக்கு மேஜர் ரோலா இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம், இது விஷ சாராயம் இல்ல அப்படிங்கறத மாவட்ட ஆட்சியர் உறுதிப்பட தெரிவிக்கல. அதாவது அவர் சொன்னது உறுதிப்படுத்தல இதுவரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்திரிகையாளர் செய்தியாளர்கள்ட்ட சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை உறுதிப்படுத்த வேண்டியது அடுத்த கட்டமா இருந்தாலும் அலர்ட் செய்யணும். அதாவது முன்னெச்சரிக்கை அப்படிங்கறத இந்த பகுதியில் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், இரவு 11 மணிக்கு மது சாராயம் குடிச்ச பிரவீனுக்கு 1 மணி நேரத்தில், அதாவது அடுத்த ஒரு 12-30 மணி அளவுல அவருக்கு உடல்நிலை பாதிக்குது. அதே போலதான் அடுத்து குடிச்ச சாராயத்தை குடிச்ச சுரேஷுக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ இரவு குடிச்சவங்க யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல. இது மீண்டும் இந்த 2 உயிரிழப்புகளை தொடர்ந்து அதன் பிறகு சாராய விற்பனை நடந்திருக்க வேண்டும். அப்போது அந்த சாராயத்தை வாங்கி குடித்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத இதனால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா
குடிச்சு காலதாமதமா பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இரவு குடிச்சவங்களுக்கு காலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா குடிச்ச 1 மணி நேரத்திலேயே இவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த 2 உயிரிழப்புகளுக்கு பிறகு இந்த சாராய விற்பனை, அங்க வாங்கி குடிச்சவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, அடுத்தடுத்த மரணங்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த விஷயத்துல பார்க்க வேண்டி இருக்கு. எப்படி பார்த்தாலுமே கூட இப்போது 34 உயிர்கள் பறிபோய் இருக்கு. குறிப்பா நான் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில அதிகமான உயிரிழப்புகள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த குடும்பத்தோட நிலையே இப்ப கேள்விக்குறியாயிருக்கு. அந்த ஆண்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களது குழந்தைகள், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்ல தான் அரசு இப்போ அந்த நிவாரண உதவியை அறிவிச்சிருக்குது. நிவாரணம் மட்டுமே இதுக்கு போதுமா அப்படின்னா நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கறதா இப்போதைய தேவையா இருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா 2 உயிர்கள் பலியாகும் போதே இதுக்கு சாராயம் தான் காரணம் அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து சாராய விற்பனை தடுக்கப்பட்டிருக்கும், இந்த உயிரிழப்புகளும் தடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கறது தான் அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. உரிய தீர்வு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ். அடுத்ததாக இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது நீங்க எந்த பகுதியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? இரும்பு இதயம் படைத்தவர்கள் கூட இடிந்து போகும் அளவுக்கு தான் இந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி கருணாபுரம் அருகே உள்ள காட்டு நாயக்கன் தெரு. இந்த தெருவை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு வீடு உடலை வெளியே கடத்தி அவர்கள் சோகமாக ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. வீட்டுக்கு வீடு திட்டம் கொண்டு வருவார்கள் என்று அரசு நம்பிய இந்த வேளையில் வீட்டுக்கு வீடு இறந்து போன ஒரு உடலை கொண்டு வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் காட்சி நம்மளால் மிகப்பெரிய ஒரு சோகமாக பார்க்க முடிகிறது. எந்த மக்களுக்கு யார் ஆறுதல் தெரிவிப்பது என்று தெரியாத அளவிற்கு இந்த தெரு முழுவதும் உடல்கள் நீண்ட தூரத்திற்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெருவில் மட்டும் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எந்த வீட்டுக்கார் யாருக்கு ஆறுதல் தெரிவிப்பது, எப்படி அதை எதிர்கொள்வது என்று தெரியாத அளவிற்கு இங்க இருக்கும் மக்கள் நம்மளால் சோகமோ காட்சியா பார்க்க முடிகிறது. ஒரே தெருவில் இதுபோல் 6 உடல்கள் அடுக்கி வைத்திருக்கும் இந்த சம்பவம் என்பது எங்குமே நடக்காத அளவிற்கு இந்த சம்பவம் இந்த விஷ சாராயத்தால் நடைபெற்றது. மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் எந்த பகுதி சென்றாலும் உடல்கள் வைத்து அந்த இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்வது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியாகிறது. குறிப்பாக குழந்தைகள் அனைவருமே இங்கு ஒரு மிரண்டு போன ஒரு முகமாக தான் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தெருவில் இதுபோல் உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சியாக தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் காட்டு நாயக்கன் தெரு என்று சொல்கிறார்கள். அந்த தெருவில் தான் நாம் இதை பதிவு செய்திருக்கிறோம். வலியோர் வாழும் பகுதி எப்படி இருக்குமோ, எளியோர் வாழும் பகுதி எப்படி இருக்குமோ என்று நாம் கழுகு பார்வை மூலம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த அளவுக்கு மிக மோசமாக காட்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏதேனும் அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இந்த எளியோர் வாழும் மக்கள் பகுதிக்கு உடல்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் எளியோர் வசிக்கும் பகுதி, இந்த எளியவர் வசிக்கும் பகுதி முழுவதுமாக தற்போது இந்த விஷச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் அனைவருமே இங்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார்கள். யார் யாரிடம் பேசுவது, யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது என்று தெரியாத அளவிற்கு இந்த மக்கள் கூட்டம் இங்கு அங்கும் இங்கும் அலையும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் உள்ளிட்டவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் அனைத்துமே இந்த பகுதியில் தான் குவிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. காரணம், இந்த பகுதியில் இருக்க மக்கள் அனைவருமே உடல் உழைப்பை கொடுத்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் மக்கள். இந்த பகுதி மக்கள் தான் இதுபோல் உடல் உழைப்பின் காரணமாகவும் இந்த வலியின் காரணமாக இதுபோல் போதைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் சில ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இது இப்படி நடந்தது என்று
காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? காவல்துறை முன்கூட்டியே தடுத்திருந்தால் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்காது. குறிப்பாக தமிழக அரசு மதுபான விற்பனையில் குறிப்பாக ஒரு குவார்ட்டர் 140 ரூபாய் விற்பனை செய்கிறார்கள். ஆனால் இங்கு இந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் 60 ரூபாய்க்கு இதுபோல் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட காரணத்தால் தான் இந்த உயிரிழப்பு என்று சொல்லப்படுகிறது. அம்மா, நீங்க உங்க வீட்டுல யாரை இழந்திருக்கிறீங்க? எப்படி நடந்தது இந்த சம்பவம்? இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க அம்மா குடிப்பாங்க தான், யாருக்கும் தெரியாத போய் குடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. வீட்டுல யாருக்குமே தெரியாது. எங்க அம்மா குடிப்பாங்க தான், ஆனா இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுமோ? எங்க அம்மாவை திருப்பி கொடுப்பாங்களா? ஊரே பணமா கிடக்குது. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுமோ? என்ன பதில் சொல்லும் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்? ஸ்டாலின் ஐயா என்ன சொல்வாரு இதுக்கெல்லாம்? இது யார் பேரை சொல்லி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண சதி சொல்லுங்க. இது இத்தனை உயிருக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க சொல்லுங்க. குறிப்பாக அவரது கூக்குரல் ஒரு சோகத்தின் வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அரசுக்கு அவர்கள் வைக்கும் கோரிக்கை, இந்த பகுதியில் இதுபோல் நடந்த சம்பவத்திற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோல் சம்பவம் நடைபெறாத அளவுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதி மக்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இதுபோல் ஒரு போதைப் பொருள் விற்கும் பகுதியாகத்தான் இது இருக்கிறது. காவல்துறையிடம் தகவல் தெரிவித்தால் கூட அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், இந்த பகுதி முழுவதும் எளிய மக்கள் வாழும் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த எளிய மக்களின் குரல்கள் காவல்துறையில் ஒலிக்கவில்லை, எடுபடவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். அம்மா, நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நாளா இந்த மாதிரி போதைப் பொருள் இங்க விற்கப்படுகிறது? காவல்துறை புகார் கொடுத்துறீங்களா? கிட்டத்தட்ட இது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து, எனக்கு இப்ப வயசு 38 கிட்ட ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு 20 வருஷமா கிட்ட நடக்குது. ஆனா பொதுமக்களை தெரிஞ்ச பயந்து இருந்துதான் காவல்துறைக்கு போயிட்டு ஒளிவு மரமாகவும் தெரிவிச்சாலும் கரெக்டா அவங்களுக்கு நியூஸ் போயிடும். இவங்க புகார் கொடுத்தாங்க, இவங்க மூலியமா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு புகார் போயிடும். அதனால பொதுமக்கள் இருந்துட்டு பயந்து இருந்தாங்க. நேத்து குப்பன் அவர் எங்க மாமா, தாய் மாமான்னு இறந்தவங்க இந்திரா எங்க அத்தை நேத்து விடிய காலமே குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கத்தி, எப்பயுமே அவங்க சவுண்ட் விடுறவங்க தான். இவங்க கத்துறனால நம்ம எதோ சும்மாதான் கத்துறாங்க. கடைசி அவங்க வலியினாலதான் துடிச்சிருக்காங்க. சந்தேகப்பட்டு உடனே நாங்க எங்க மாமாவுக்கு போனை போட்டு, அவங்க வீட்டுக்காருக்கு போன் போட்டு வர வச்சு உடனே நாங்க ஆட்டோல ஏத்திட்டு போன உடனே இன்னும் எத்தலான்னு என்னமோ அது கலந்துருக்குன்னு ஜிஹெச்ல என்னமோ சொன்னாங்க. உடனே கலெக்டர் இருந்துட்டு மதியானம் சாராயத்தினால இவங்க எல்லாம் சாகல அப்படின்னா, சாராயத்தினால ஒருத்தர் மட்டும்தான் நொடிப்புனால இறந்திருக்காரு சார். நொடிப்புனால ஒருத்தர் மட்டும் இறந்துறான்னா மீதி பேர்ல எதனால இறந்தாங்க கலெக்டர் அறிவிச்சிருக்காரு. தற்காலிகமாக தான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட். இந்த போலீஸ்காரங்களும் கலெக்டர் மட்டும் தற்காலிகமா ரெஸ்ட் விட்டுருக்காங்க. முழுக்க காவல்துறை தான் சார் இதுக்கு மெயினான காரணம். மாமூல கல்லாளுக்கு பிடிச்ச மாமூல கட்டினதா சார் இந்த அளவு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பு. இதுதான் கவர்மெண்ட் தயாரிச்ச அந்த பிராந்தி பாட்டில் இருக்கு பாருங்க, அதுக்கு கேச போடுறாங்க. சட்டப்பூர்வமா நடத்தக்கூட அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஊருல நடத்துறோம். இப்ப இவங்கள கூட வித்தது காரணம் என்ன சார்? ஒருத்தவங்க தயாரிச்சு வித்து வெளியில அவன் இங்க வித்தனால சார் அவன் இன்னைக்கு குற்றவாளியே. இன்னைக்கு சப்ளை வரலன்னா இன்னைக்கு இந்த ஆள் குற்றவாளி கிடையாது. அந்த ஆளுக்கு யாரு கொடுத்தா? தயாரிச்சது யாரு? கவர்மெண்ட். யாரு? நாங்க எங்க அம்மாக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயாவை நம்பணும். ஸ்டாலின் ஐயா பேரை வச்சு இந்த அளவு யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன சார் 2 நாள் இது நியூஸ் போகுங்களா? செங்கல்பட்டுல நடந்துச்சுன்றாங்க நியூஸ். 1 வருஷம் கூட அவ்வளவு சார் அந்த நியூஸ் முடிஞ்சு திருப்பி கள்ளச்சாராய இது பண்ணிட்டாங்க சார். என்னைக்கே இருந்தா சாக போறாரு. இன்னைக்கு செத்தவங்க எல்லாமே 60 ரூபாய் சீப்பா எடுத்துட்டு போனோம், குடிச்சோம், எதுக்காக செத்தோம், தூங்கி ஏந்திருக்கல அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டாங்க சார். என்னைக்கு இருந்தா சாவு நெஜம் சார் இல்லன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாமே ஒரு அம்மா செத்து கிடக்க அந்த பேரப்புள்ள போயிட்டு ஆயா அப்படின்னு அழுகுதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருந்தா எப்படி சார் இருக்கும்? ஒரு வயசான அம்மா அப்பா அந்த அம்மா குழந்தை எழுப்புது, ஆயா ஏந்திரி ஆயா அப்படின்னுட்டு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு சார். அது இந்த காவல்துறை ரொம்ப மோசம் சார். இன்னைக்கு லஞ்சத்தால இன்னைக்கு இவ்வளவு மோசமா அந்த கள்ளக்குறிச்சி மோசமாட்ட பொருட்காட்சியில போயிட்டு குழந்தைங்க விளையாடுவாங்க, பாத்துட்டு ரசிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு பொணங்களை பாக்குற மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில, அது இந்த கருணாபுரம், இந்த பழைய மாநில காட்டு நாய்க்கர் தெருவுல ரொம்ப மோசமாயிடுச்சு சார். இது ரொம்ப ஜீர்ணிக்க முடியல சார். ரொம்ப மன உளைச்சல் காலம் இருக்கும். குறிப்பாக முழுக்க
தமிழக அரசை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஒரு சிலர் செய்த தவறு அரசுக்கே ஒரு அவப்பேறு ஏற்படுகிறது. நாங்கள் முதலமைச்சரை நம்புகிறோம். நிச்சயமாக காவல்துறை மீது யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் என்பது போதாது. தற்காலிக பணி நீக்கம் என்பது மீண்டும் அடுத்த தவறைக்கான ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கும் என்று ஒரு தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்டுநாயக்கன் பகுதி முழுவதுமாக உடல்கள் ஒரே தெருவில் 6 பேர் உடல்கள் வந்து வெளியே வைக்கப்பட்ட காட்சியின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எந்த பகுதியை திருந்தாலும் உடல்கள் இருக்கும் காரணத்தினால் மிகப்பெரிய அளவு இந்த பகுதி சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள் மனரீதியாக பாதிக்கப்படும் ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கிறது. காரணம், வெளியே வந்தால் எந்த பகுதி திரும்பினாலும் அழுகுரல் தான் கேட்கிறது. இது குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த குழந்தைகளுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறது அரசு என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. காரணம், இந்த பகுதி முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலும் மரணங்கள் இருந்த காரணத்தினால் எந்த பகுதியை திரும்பினாலும் யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் பகுதியாகத்தான் பார்க்க முடிகிறது. இந்த காட்டுநாயக்கன் தெரு, கருணாபுரம், இப்படி அனைத்து பகுதியிலும் இதுபோல் உயிரிழந்தவர்கள் உடலை வெளியே வைத்து காத்திருக்கும் மக்களை பார்க்கும்போது இரும்பு இதயம் கொண்டவர்களுள்ள இடிந்து போய் அமர்கும் அளவுக்கு தான் இந்த பகுதி இருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் யார் என்று தமிழக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக தற்காலிக பணி நீக்கம் போதாது. இந்த தற்காலிக பணி நீக்கத்தை உடனடியாக ரத்து செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதியில் சேர்ந்த பலர் இருக்காரு. அம்மா, உங்க வீட்டுல யாருமா இறந்திருக்காங்க? இது கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப மிக மோசமான ஒரு பார்க்க. யார் இறந்து போனது? யாரை நம்பி நீங்க குடும்பத்துல போயிருக்கீங்கம்மா? அப்பா நம்பி இருக்கிறோம். அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. யாரும் இல்லை எங்களுக்கு. தம்பி எனக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. உங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்பாவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. யார் இறந்து போனது, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா பாதிப்பட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அம்மா ரொம்ப சிறுசா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல். அம்மா எல்லாம் குடிக்க விடுறீங்க, நீங்க ஏன் தடுக்கலையா? அவங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லலையா? நீங்க தண்ணி நினைச்சு குடிச்சிட்டாங்க. இல்ல, இவரு குடிச்சிட்டு வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த குடும்பம் ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவிக்கிறார்கள். தாயும் பாதிக்கப்பட்டு விட்டார், தந்தையும் பாதிக்கப்பட்டு விட்டார். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் பாதிப்பில் இருக்கிறோம். எனவே அரசு இரும்பு கரம் கொண்டு இதுபோல் சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாத அளவுக்கு தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். இப்படிதான் ஒரு தெருவு முழுவதுமாக உடல்கள் அடுக்கி எடுக்கும் காட்சி. இது ஏதோ ஒரு பொருட்காட்சியில் பல்வேறு விதமான திட்டங்கள் அரசு கொண்டு வந்து அறிவிப்பது போல் ஒவ்வொரு வீட்டிற்கும் முன்பாக இந்த உடல்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை முழுமையாக கண்டறிய வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, அனைவர் மீதும் முழுமையான நடவடிக்கை என்பது வேண்டும். தற்காலிக பணி நீக்கம் போதுமான தண்டனை இல்லை. காரணம், ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதியில் இதேபோல் விஷச்சாராயம் ஏற்பட்ட போது காவல்துறை மீது இதுபோல் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக மீண்டும் இதுபோல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு காரணம் கடுமையான தண்டனை இல்லை, கடுமையான சட்டங்கள் இல்லை. இதுதான் மக்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே தமிழக அரசை நம்புகிறோம், தமிழக முதலமைச்சரை நம்புகிறோம் என்று கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். அரசு என்ன செய்ய போகிறது? ஆய்வோடு முடித்து விடுமா அல்லது அடுத்தது அதிரடி காட்டுமா என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிறைய பேர் அன்றாடம் பிழைப்பு நடத்தி அந்த வருமானத்தை நம்பி இருக்கிறவங்க. இந்த ஒற்றை நபரோட வருமானத்தை நம்பிதான் அந்த குடும்பமே இயங்கி வருது. அந்த ஒருவரையும் இழந்து குடும்பங்கள் வாடுற காட்சிகள் மனதை உடைப்பதாக இருக்கிறது. தீர்வு நிரந்தர தீர்வா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையா இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.